வணக்கம். மகாவாராய் தொலைக்காட்சிக்கு வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். என் பேர் பூர்ணிமா. நான் மாவட்ட அறங்காவலர் குழு உறுப்பினர், ராணிப்பேட்டை மாவட்டம். நான் ஷோலிங்கர்லேருந்து வரேங்க. இந்த கோயிலுக்கு பஞ்சமிக்கு வருவோம். மாதம் 2 பஞ்சமி, வளர்பிறை பஞ்சமி, தேய்பிறை பஞ்சமி. இந்த வாராயின்றது சப்த கன்னிகளில் ஒரு உருவம் வாராகி. இந்த கோயிலுடைய தனித்துவம் என்னென்னா, இந்த கோயிலில் பஞ்சமின்னா வாழை இலையில் பச்சை அரிசி போட்டு அதில் பூசணி விளக்கு ஏற்றுவாங்க. வாராகிக்கிட்ட எது கேட்டாலும் நடக்குன்றது ஐதீகம். இந்த கோயிலில் இந்து சமய அறநிலையத்துறை கீழே வருதுங்க. இந்த கோயில் திருகுகேஸ்வரர் கோயிலுடைய உடன் இணைந்த கோயில் தான் இந்த வாராயி அம்மன் கோயில். அரசாலை அம்மன் ஆலயம் இது. இங்கே பக்தர்கள் ஒவ்வொரு பஞ்சமிக்கும் திரண்டு வராங்க. அவங்களுடைய எண்ணங்கள் எல்லாமே இந்த கோயிலில் நிறைவேறுதுன்றது ஐதீகம். கேட்டிங்களா? இந்த அம்மாவுடைய அனுபவம் உண்மை பார்த்தீங்களா? பல்லூர் வராகியை நாடி வந்தவங்களுக்கு தாங்க அந்த சந்தோஷம் கிடைக்கும். எத்தனை சங்கடங்கள் இருந்தாலும் பரவாயில்ல, எத்தனை வேதனை இருந்தாலும் பரவாயில்ல, அம்மாவை நம்பி அந்த மண்ணில் கால் மிதிச்சிருங்க. அம்மா பாருங்கள், பஞ்சமி அன்றைக்கு தான் வரணும்னு கிடையாது. ஏன்னா கூட்ட நெரிசல். ஏன்னா அம்மா அவ்வளோ அற்புதங்கள் நிகழ்த்தியிருக்காங்களா பஞ்சமி அன்னைக்கு. ஆனால் மக்கள் கூட்டம் அலமோதும். அப்போ அம்மாவை முதல்ல பார்க்குறோமே அப்படின்ற கஷ்டம் இருக்கும் உங்களுக்கு. கவலையப்படாதீங்க. உங்களுக்கு இந்த காணொளி என்னைக்கு காண்கின்றீர்களோ அன்றைக்கே அந்த அம்மாவுடைய அந்த இல்லம் என்னை பொறுத்த வரைக்கும் அந்த அம்மா என்னுடைய இணைஞ்சிருக்காங்கல்ல, எனக்கு அவங்க தாய் வீடு மாதிரி. என்றைக்கு இந்த காணொலியை நீங்கள் காண்கின்றீர்களோ அன்றைக்கே அல்லது அடுத்த நாளே இந்த அம்மாவோடைய எல்லையில், அந்த பல்லூர் வராகி அம்மனுடைய எல்லையில் மிதிங்க. அம்மாவை பாருங்கள். அன்புக்கினிய தாயாக அந்த அம்மா ஆட்சி செய்கின்ற ஒரு தன்மை தெரியும். அரசாலை அம்மன் என்ற அந்த அம்மா நம்மளோட எப்படி ஆட்சி செய்வாங்கன்றத அங்கே பார்த்தா தாங்க தெரியும். கூட்ட நெரிசலில் தான் முதல்ல உங்களால் பார்க்க முடியலன்ற வருத்தம் இருக்கக்கூடாதுன்றதுனால தான் இந்த காணொலியை காண்கின்ற அன்றைக்கும் மறுநாளோ அம்மாவை தேடி வாருங்கன்னு சொல்கிறேன். அவங்க சென்னைக்கு பக்கத்தில் இருக்கின்ற அரக்கோணம் என்ற அந்த வட்டத்தில் இருக்கின்ற அம்மா, பல்லூர் என்ற கிராமம். பக்கத்தில் இருக்கிற ரயில்வே ஸ்டேஷன் பார்த்திங்கன்னா திருமால்புரம். ரயில் வாசம் வழியாக வரணும் அப்படின்னா திருமால்புரம் ரயில்வே ஸ்டேஷனில் நீங்கள் இறங்கணும். அப்படி இல்லை அப்படின்னா காஞ்சிபுரம் போகிற பஸ்ஸில் வெள்ளை கேட்டுன்னு இருக்கும். அந்த பக்கத்தில் பஸ் ஸ்டாண்டில் இறங்கினீங்கன்னா அந்த பல்லூர் வராகி அம்மாவுடைய அந்த ஆலயம் ரொம்ப நடக்கிற தூரம் தாங்க. அப்பா, அந்த அம்மா கடையில் நீங்கள் எதுவுமே வாங்க வேண்டாம். 24 மணி நேரமும் சரி, அதே மாதிரி 360 நாட்களும் அங்கே வாசலில் உங்களுக்கு வேண்டிய பூக்கள், பழங்கள், எலுமிச்சை பழங்கள் எல்லாமே அம்மா கிட்டே இருக்கும். ஏன்னா அந்த அம்மாவை தேடி மக்கள் வந்து கொண்டே இருப்பாங்க. அந்த ஊரில் இருக்க மக்களுக்கும் அந்த அம்மா தான் குலதெய்வம். அவங்களுக்கான மாற்று தெய்வமே கிடையாதுன்ற அளவுக்கு அங்கே அந்த அம்மா அவ்வளோ பெரிய பிரத்யட்சமான தெய்வங்க. அந்த அம்மாவை பாருங்கள். உங்களுக்கு நாள், கிழமை, நட்சத்திரம் எதுவுமே வேண்டாம். நலிந்தோர்க்கு இல்லை நாளும் கொளும் என்று சொல்லுவாங்கள்ல. இந்த அம்மாவை பார்க்கணுன்னு நினச்சிட்டிங்களா? இந்த மகாவாராகி டிவியுடன் இணைந்துட்டிங்கன்னா கவலையப்படாதீங்க. அம்மா அற்புதங்கள் நிகழ்த்துவாங்க. ஏன் இவ்வளோ பெருமிதம் எனக்கு, ஏன் எனக்கு இந்த ஆணவம் அப்படின்னா, அம்மா அப்படி அற்புதம் நிகழ்த்தியவங்கங்க. ஸ்ரீவராகி சோல் பியூரிட்டியில மூலமாக உலகத்தில் இருக்க அத்தனை மக்களுடைய உள்ளத்திலும் இடம் பிடிச்சவங்க யார் அப்படின்னு சொன்னால் வராகி அம்மா தான். பக்தர்களுடைய பரவசத்தை நீங்கள் பார்த்துட்டே இருங்க. இதற்கு முன்னால் இருக்கிற வீடியோஸும் பாருங்கள், அம்மாவுடைய அற்புதங்கள் தெரியும். அடுத்ததாக பக்தி பரவசம் சொல்லிட்டு வரப்போகிறது. அதுலேயும் தொடர்ச்சியாக பாருங்களேன். அந்த வராகி அம்மனுடைய எல்லையிலேயே ஒவ்வொரு பக்தர்களும் என்னென்னா எனக்கு கிடச்சிருக்கு அப்படின்றதெல்லாம் உங்களுக்கு சொல்லிகிட்டே இருவாங்க. அடுத்த காணொலி பாருங்களேன். ஒரு அம்மாவுக்கு குடும்பத்தில் அவ்வளோ கஷ்டமாக, கணவருடைய வாழ்க்கை முறையே ரொம்ப கஷ்டமாக, கண் கலங்கிட்டே இருப்பாங்களாம். தொடர்ந்து இந்த தீப ஒளி வழிபாடில் அவங்க கலந்துட்ட பிறகு தான் குடிபோதையில் இருக்கின்ற அவங்க கணவர் கூட அதை விட்டு திருந்தி 2 பேரும் அந்த சந்தோஷமாக வாழறாங்க. ஒரு குடும்பத்தில் ஒரு மகிழ்ச்சி வேணும் அப்படின்னா கவலையே படாதீங்க. உங்கள் குடும்பத்தில் ஒரு குத்து விளக்காக அந்த அம்மா நிற்பாங்க. ஏன்னா சமயபுரத்தா ஒரு பாண்டிச்சேரி மகளுக்கு நான் வாக்கு கொடுக்கும்போது அவங்களுடைய உடம்பில் உன்னுடைய குத்து விளக்கிலே வராகி அம்மா உட்காந்து கொண்டு இருக்கிறார்கள் பாருன்னு சொல்லி காட்சி கொடுத்தாங்க. அப்போ நான் குத்து விளக்கே ஏற்றலைங்க. ஆனால்
ஆனால் மானசீகமாக அந்த காட்சியை வந்து எங்கள் வீட்டில் 24 மணி நேரமும் ஒரு குத்து விளக்கு தனக்குத்தானே எரிஞ்சு கொண்டிருக்கின்ற காட்சியை வந்து பலரும் பார்த்துருக்காங்க. அதுலேருந்து அப்பப்போ இன்றைக்கும் செவ்வாய்க்கிழமை, வெள்ளிக்கிழமை, பஞ்சமி காலகட்டங்கள், தேய்பிறை பஞ்சமி, வளபிறை பஞ்சமி, பௌர்ணமி நேரத்துலலாம் இந்த பஞ்சமுக தீபமானது எங்கள் வீட்டில் இருந்துகிட்டே இருக்குங்க. சமயபுரத்தை சொல்லி வந்த வராகி அம்மா, எனக்கு பல்லூர் வராகி அம்மா. பக்தியினுடைய பரவசம் அப்படின்னா நன்னதர்தன் வராகி அம்மா தாங்க. அப்பா சொல்லனா துயரமா, அப்படியே நின்று அப்படியே புழுங்கி எடுக்கின்ற கஷ்டமா எதுவுமே நம்மக்கிட்ட இல்லையா, எதுவுமே நம்ம கஷ்டங்களே மறந்துட்டோமா அப்படின்ற நினைக்கக்கூடிய அளவுக்கு ஒரு பக்தியினுடைய ஒரு வெளிப்பாட்டினுடைய ஒரு தன்மை எங்கன்னு பார்த்தா இந்த பல்லூர் வராகி அம்மா தாங்க. எங்கே போனாலும் எனக்கு விடிவே கிடைக்கல. எத்தனை கோயில் போனோம், எத்தனை கஷ்டங்கள், எத்தனை பூஜைகள், எத்தனை யாகங்கள், எவ்வளோ பரிகாரங்கள்லாம் பண்ணிட்டோமே, எங்கள் கஷ்டமே தீரலையே அப்படின்னு சொன்னால் இந்த பல்லூர் வராகியை நாடி வாருங்கள். பக்தியினுடைய பரவசத்தை பாருங்கள். தொடர்ந்து மகாவராகி டிவியோடு இணைந்திருங்கள். அடுத்தடுத்து வர காணொளியை பார்க்க அடுத்த நிமிஷமே நம்ம பல்லூர் வராகி கிட்ட தான் போனோன்ற ஒரு ஆசை வரும். எண்ணற்ற கோடி பக்தர்கள் எல்லாம் இங்கே இணைந்திருக்காங்க. ஸ்ரீ வராகி சோல் பியூரிட்டியில் மகாவராகி டிவியில் முதல் காணொலியெல்லாம் பாருங்கள். அந்த அம்மா கோயில் முன்னாடி அந்த கூட்டம்ன்றதே ரொம்ப கம்மியாக இருக்கும். ஆனால் இப்போ பாருங்கள், கூட்டம் நெரிசல் அலைமோதுகிறது. ஏன்? வெற்றி. அந்த அம்மாவுடைய எல்லையை மிதித்தா உங்களோட வாழ்க்கை மாறும் அப்படின்னு நான் சொன்னேன். இன்றைக்கி பார்க்குறேங்க, ஆயிரக்கணக்கான மக்களுடைய வாழ்க்கையில் ஒளி ஏற்றி இருக்கின்ற அம்மானா பல்லூர் வராகி அம்மா. இந்த உண்மை 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 அனுபவ உண்மைன்றத ஒரு அந்த தத்துவத்தினுடைய தாத்பரியத்தை பார்க்கணுமா? அரசாலையம்மன் பல்லூர் வராகி. இணைந்திருங்கள் மகாவராகி டிவியுடன். ஓம் சக்தி. ஜெய் கணேஷா, ஜெய் வராகி.